ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஜூலை 19ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, தினமணி அப்படிங்கிற நியூஸ் பேப்பரை எடுத்து அதில் வந்திருக்கிற தேர்வுக்கு வரக்கூடிய முக்கியமான நடப்பு நிகழ்வை எடுத்து அந்த நடப்பு நிகழ்வு சம்மந்தப்பட்ட தகவல் ஸ்கூல் புக்கில் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து ரெண்டையுமே கம்பைன் பண்ணி தான் வீடியோவாக கொடுக்க போகிறோம். சரி, ஓகே, நம்ம இன்றைய வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய ஃபஸ்ட்டு நியூஸாக என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, குடியரசுத் தலைவர் சட்டப்பிரிவு 200 சட்டப்பிரிவு 201 எனக்கு டவுட் இருக்குது, அதை கிளியர் பண்ணி வைங்க அப்படின்னு குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்துக்கு கடிதம் அனுப்பியிருக்காரு. சரி, ஏன் அவங்க அனுப்பியிருக்காங்க? சட்டப்பிரிவு 200னா என்ன, 201னா என்ன, இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்ல, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்தாங்க. என்ன வழக்குன்னா, நாங்கள் சட்டமன்றத்தில் 10 மசோதாக்களை நிறைவேற்றி அதை ஆளுநருடைய கையொப்பத்துக்காக அனுப்பினோம். ஆளுநர் கையெழுத்து போட மாட்டேன்றாரு, குடியரசுத் தலைவரும் அதுக்கு கையெழுத்து போட மாட்டேன்றாரு, மசோதா அப்படியே இருக்குது, இதுக்கு நீங்கள் ஏதாவது தீர்வு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு வழக்கு தொடுத்தாங்க. இங்கே உங்களுக்கு ஒரு டவுட் வரும், மசோதா அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக ஆளுநருடைய கையெழுத்து வேணுமா, குடியரசுத் தலைவருடைய கையெழுத்து வேணுமான்னு உங்களுக்கு டவுட் வரும். கண்டிப்பாக நீங்கள் வாங்கணும். அதாவது ஒரு மசோதா அப்படிங்கிறது சட்டமாக மாறாமல் இருக்கும் நிலை. அதாவது ஆளுநர் கையெழுத்து போட்டால் தான் அது சட்டம். இப்போது மாநிலம் அப்படின்னா ஆளுநர் கையெழுத்து போடணும், இந்தியா அப்படின்னா குடியரசுத் தலைவர் கையெழுத்து போடணும். ரெண்டு பேரும் அதாவது பார்த்திங்கன்னா அவங்கவுங்க பகுதியில் கையெழுத்து போட்டால் தான் சட்டமாக மாறும். கையெழுத்து போடுற வரைக்கும் அதுக்கு பேர் மசோதா. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி மசோதாவில் ஆளுநர் கையெழுத்து போட மாட்டேன்றாரு, குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வச்சிட்றாரு, குடியரசுத் தலைவரும் கையெழுத்து போட மாட்டேன்றாரு. இதுக்கு ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு சொல்லி வழக்கு தொடுத்தாங்க. அந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தது. அந்த தீர்ப்பில் அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஆளுநரும் கையெழுத்து போடலை, குடியரசுத் தலைவரும் கையெழுத்து போடலை. சரி, ஓகே, சட்டப்பிரிவு 142ன்னு ஒன்று இருக்குது. இந்த பிரிவு அடிப்படையாக வச்சு நாங்கள் அதை சட்டமாக மாற்றுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க பவரை யூஸ் பண்ணி சட்டமாக மாற்றினாங்க. சட்டப்பிரிவு 142 அடிப்படையாக வச்சு அவங்க சட்டமாக மாற்றினாங்க. இதுதான் இந்த கடிதத்துக்கான அடிப்படை. அப்போ குடியரசுத் தலைவர் இதை வச்சு கேட்குறாரு, சட்டப்பிரிவு 200 என்ன சொல்லப்பட்டிருக்கு, 201 என்ன சொல்லப்பட்டிருக்கு, எனக்கு அதுக்கு விளக்கம் வேணும்னு இவங்க கேட்டிருக்காங்க. சரி, ஏன் இந்த ப்ராசஸ் நடக்குது? ஜஸ்ட்டு ஸ்கூல் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாமா? அதாவது பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு சட்டமன்றம் இருக்குது. அந்த சட்டமன்றம் ஒரு சட்டத்தை இயற்றுறாங்க, ஒரு மசோதாவை ரெடி பண்ணி அதை கையெழுத்து போட்டு ஆளுநருக்கு அனுப்புகிறாங்க. ஆளுநரை பொறுத்த வரைக்கும் அது நிதி மசோதாவாக இருந்தால் ஒப்புதல் கொடுக்கணும், இல்லைன்னா அதை ரிஜெக்ட் பண்ணலாம். 2 ஆப்ஷன். ஆனால் சாதாரண சட்ட முன் வரைவாக இருந்ததுன்னா, ஒரு சாதாரண சட்ட முன் வரைவாக இருந்தால் ஆளுநர் அந்த மசோதாவை 3 விதங்களில் ஹேண்டில் பண்ணலாம். ஒன்று, வேணாம் அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணலாம். இன்னொன்று, ஓகேன்னு அப்ரூவ் கொடுக்கலாம். மூன்றாவது, இதில் இருக்கிற சில விஷயங்களை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி ரிட்டன் பண்ணலாம். நீங்கள் கரெக்ஷன் பண்ணி கொண்டு வாங்கன்னு ரிட்டன் பண்ணலாம். 3 ஆப்ஷன். இது ஃபஸ்ட்டு டைம் வரும்போது மட்டும்தான். செகண்ட் டைம் வரும்பொழுது அவர் கண்டிப்பாக அதுக்கு ஒப்புதல் கொடுத்து தான் ஆகணும், ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி சமயத்தில் ஆளுநர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மசோதாவை அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சட்டப்பிரிவை பயன்படுத்தி குடியரசுத் தலைவருக்கு அமுச்சு விட்டுறாங்க. இந்த மசோதா மேலே என்னால் முடிவெடுக்க முடியல, நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு இவங்களுக்கு வந்த லெட்டரை இவங்க அவங்களுக்கு அனுப்பிடுறாங்க. யாருக்கு? குடியரசுத் தலைவருக்கு. குடியரசுத் தலைவர் என்ன பண்ணலான்னா, அவரும் ஒன்று அப்ரூவ் கொடுக்கலாம், ரிஜெக்ட் பண்ணலாம், இல்லைன்னா திருப்பி அனுப்பலாம், கரெக்ஷன் பண்ணி கொண்டு வாங்கன்னு திருப்பி அனுப்பலாம். இங்கே ஒரு பாயிண்ட்டை கவனிங்க. ஆளுநரை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு டைம் மட்டும்தான் ரிட்டன் பண்ண முடியும், கரெக்ஷன் பண்ணி கொண்டு வாங்கன்ட்டு. 2வது டைமு கண்டிப்பாக அப்ரூவல் கொடுக்கணும். ஆனால் குடியரசுத் தலைவருடைய பவர்னு பார்த்தீங்கன்னா, அவர் எத்தனை முறை வேண்டுமானாலும் திருப்பி ரிட்டன் அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கலாம், அவரை கேட்கவே முடியாது. ஸோ அதை பயன்படுத்தி ஒன்று கிடப்பில் போட்டுறாங்க, இல்லைன்னா ரிட்டன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு ஒரு தீர்வு வேணும்னு தான் இவங்க வழக்கு தொடுத்துட்டாங்க. இந்த வழக்கில் இப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்க, 142வது பிரிவை வச்சு நாங்கள் அந்த சட்ட மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுக்குறோம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சட்டமாகவும் மாற்றிட்டாங்க.
அடுத்து இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வேறு என்னென்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு மாநில சட்டப்பேரவை ஒரு சட்ட மசோதாவை நிறைவேற்றி அனுப்புகிறாங்கன்னா அதுக்கு 30 நாள்லேருந்து 3 மாதங்களுக்குள், அதாவது 1 மாதத்துலேருந்து 3 மாதத்துக்குள் ஆளுநர் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும். சரி, ஆளுநர் முடிவு எடுக்கலை, குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிடுறாரு. அப்போ குடியரசுத் தலைவர் என்ன பண்ணணும்? அவரும் இந்த குறிப்பிட்ட 3 மாதத்துக்குள் முடிவு எடுக்கணும். புரியுதுங்களா? ஆளுநரும் முடிவு எடுக்கணும் 3 மாதத்துக்குள்ளே, குடியரசுத் தலைவர் அனுப்புனா அவரும் 3 மாதத்துக்குள்ளே முடிவு எடுக்கணும். அப்படி 2 பேருமே முடிவு எடுக்கலைன்னா நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கலாம், நாங்கள் அதை முடிச்சு வைக்கிறோம் அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்துட்டாங்க. இதை அடிப்படையாக வச்சு தான் குடியரசுத் தலைவர் இப்போ கடிதம் அனுப்பியிருக்காரு. அவர் ஏன் அனுப்பியிருக்காருன்னா, சட்டப்பிரிவு 143ன்னு ஒன்று இருக்குது, நீங்கள் படிச்சிருப்பீங்க. 143ல் உட்பிரிவு 1. இந்த 143ன் படி குடியரசுத் தலைவருக்கு சட்டத்தில் ஏதாவது ஐயப்பாடு இருந்தால் அதை அவர் கேட்டு தெளிவு பெறலாம். எனக்கு டவுட் இருக்குது, கிளியர் பண்ணி கொடு அப்படின்னு இவர் கேட்டார்னா உச்சநீதிமன்றம் அந்த டவுட்டை கிளியர் பண்ணி கொடுக்கணும். அதனால் உச்சநீதிமன்றத்துடைய தெளிவு எனக்கு வேணும் அப்படின்னு தான் அவர் இந்த கடிதத்தை அனுப்பியிருக்காரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 14 கேள்விகள் அனுப்பியிருக்காரு. அதில் முக்கியமான கேள்வி அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம். என்ன கேட்டிருக்காருன்னா, சட்டப்பிரிவு 200 எதை பற்றியது? ஒரு மசோதாவுக்கு ஆளுநர் முடிவெடுக்கும் அதிகாரத்தை பற்றியது. ஆளுநர் ஒரு மசோதா மேலே என்னென்ன முடிவெடுக்கலாம், அவருக்கு என்னென்ன வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத கேட்குறாரு. சட்டப்பிரிவு 201 படி ஆளுநர் அனுப்பக்கூடிய மசோதாவுக்கு முடிவெடுக்க எனக்கு என்னென்ன அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறத கேட்குறாங்க. சட்டப்பிரிவு 143 அடிப்படையாக வச்சு இப்போ ஒரு மசோதா என்கிட்ட வருது, எனக்கு என்ன முடிவு சொல்கிறதுன்னு தெரில, எனக்கு ஆலோசனை தேவைப்படுது. அதை அடிப்படையாக வச்சு நான் உச்சநீதிமன்றத்திட்ட ஆலோசனை கேட்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் மாநில சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட ஒரு மசோதா ஆளுநருடைய கையெழுத்து இல்லாமல் சட்டமாக மாறுமா, அதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத கேட்குறாங்க. இதை தான் இப்போ கேட்டிருக்காங்க. இதுதான் இப்போ நியூஸில் வந்திருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் இந்த 200, 201, 143, 142 இந்த ஆர்டிகளெல்லாம் முக்கியம். இதை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாவே போதும். அடுத்த நியூஸை பார்க்கலாமா? 2வது நியூஸு, திபெத்தில் அருணாச்சல பிரதேசத்துக்கு பக்கத்தில் சீனா உலகத்துடைய மிகப்பெரிய அணையை கட்ட இப்போ கட்டுமானத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. நேற்று தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அதை நியூஸில் போட்டிருக்காங்க. பிரம்மபுத்திரா அப்படின்னு ஒரு ஆறு ஓடுது, நீங்கள் படிச்சிருப்பீங்க, 10th புத்தகத்திலே கொடுத்துருக்காங்க. என்னங்கிறத பாருங்களேன். திபெத்தில் மானசரோவர் ஏரின்னு ஒரு ஏரி இருக்குது. அந்த ஏரிக்கு கிழக்க கைலாஸ் மலைத்தொடர்னு ஒரு மலைத்தொடர் இருக்குது. அந்த மலைத்தொடரில் சிம்மாயுங்டங் அப்படிங்கிற ஒரு பனியாறு இருக்குது. அந்த பனியாறில் தான் பிரம்மபுத்திரா ஆறு உருவாகுது. இந்த பிரம்மபுத்திரா ஆறு ஃபஸ்ட்டு எங்கே உருவாகுதுன்னா திபெத்தில் தான் உருவாகுது. திபெத்தில் அதுக்கு பேர் பிரம்மபுத்திராவான்னு கேட்டால் கிடையாது. திபெத்தில் அதுக்கு பேர் சாங்போ அப்படின்னு பேர். சாங்போ அப்படின்னா தூய்மைன்னு அர்த்தம். இந்த ஆறு இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்சு இந்தியாவில் பார்த்திங்கன்னா அஸ்ஸாமு, அருணாச்சல பிரதேசம் இந்த மாநிலங்களில் பாஞ்சிட்டு அப்படி வங்கதேசத்துக்கு போகுது. வங்கதேசத்தில் இந்த ஆறுக்கு பேர் வேறு. வங்கதேசத்தில் ஜமுனான்னு சொல்கிறாங்க. இந்த ஆறும் கங்கை ஆறும் சேர்ந்த பிறகு அதுக்கு மேக்னா அப்படின்னு பேர். இந்த பேர்களை பார்த்துக்கோங்க, கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்த ஆறுடைய மொத்த நீளம் அப்படின்னா 2900 கிலோமீட்டர்கள். இதில் 900 கிலோமீட்டர் நீளம் தான் இந்தியாவில் இருக்குது. இந்தியாவுக்குள்ளே எப்படி வருதுன்னா, அருணாச்சல பிரதேசில் திகாங் அப்படிங்கிற ஒரு மலை இடுக்கு இருக்குது. மலையுடைய இடுக்கு ஒரு சின்ன கேப்பு, அந்த திகாங் அப்படிங்கிற கேப் வழியாக தான் இந்த ஆறானது இந்தியாவுக்குள்ளே வருது. இந்தியாவுடைய வடகிழக்கு மாநிலங்களில் மிகப்பெரிய ஒரு நீர் வழியாக இருக்கிறதே இந்த ஆறு தான். இந்த ஆறு மேலே தான் இப்போது சீனா அணை கட்ட போகிறாங்க. இந்த அணைக்கான கட்டுமானம் நேற்று தொடங்கப்பட்டிருக்கு. அதை யார் தொடங்கி வச்சுருக்காங்கன்னா, சீனாவுடைய பிரதமர் லீ கியாங் அப்படிங்கிறவர் தான் தொடங்கி வச்சுருக்காரு. சரி, இதில் முக்கியமாக இந்த ஆறுகளுடைய துணை ஆறுகளை பார்த்துக்கோங்க. இந்த ஆறுடைய துணை ஆறுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ்டா, மனாசு, பராக்கு, சுபன்சிரி இதெல்லாமே துணை ஆறுகள். ஸோ இந்த நியூஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, இந்த ஆறானது எந்தெந்த நாடுகளில் எப்படி அழைக்கப்படுது அப்படின்னு கேட்கலாம். இந்த ஆறு மேலே யார் அணை கட்டுறாங்க, இந்த ஆறு எங்கே உருவாகுது அப்படின்னு கேட்கலாம். இந்த துணை ஆறுகளையும் கேட்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2 நியூஸ் தான் முக்கியமான நியூஸு. இந்த 2 நியூஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி எக்ஸாமில் வர வாய்ப்பு இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்த நாளுக்கான வீடியோவில் நம்ம சந்திப்போம். இன்றைய நாள் இனி நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி.